விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்காங்க. அதையும் அங்கிருந்து உடனுக்கு எடுத்து செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையில நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் உடனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். இந்த நாங்கள் பார்த்த ஒரு 4 இடம், அதோட வழியில் இன்னொரு இடத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 5 இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 800 இருந்து 900 மூட்டை தான் இடம் போடுறாங்க. அது இந்த 10 நாட்கள் இடம் போடவே இல்லை. அதனால நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள் எல்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள் எல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறோம், கொள்முதல் செய்யவே இல்லை. அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசில விவசாயிகளிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லயே அப்படியே இருக்கிற காரணத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது.